மீண்டும் இந்த இணையதளத்தின் வாயிலாக, இந்த முகநூல் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆராதனையில் பங்கு பெற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனையின் ஆரம்பமாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் முடி கிருபைகள் புதிதானவைகளாய் இருக்கிறபடியினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக, பலத்திற்காக, சுகத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆரம்பம் முதற்கொண்டு முடிவரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும். எல்லா கனத்தையும் மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையின் முதல் பாடலாக தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்கிற பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். நாங்கள் பாடுகிறோம், நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். நான் ஒருமித்து பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். நெருக்கப்பட்டு மனிதராமல் நட்சத்திரம் நம்மை காற்றதாரே, நெருக்கப்பட்டு மனிதராமல் நட்சத்திரம் நம்மை காற்றதாரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சிறி தன்னில் சொல்லிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சிறி தன்னில் சொல்லிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி
என்று மகிழ செய்தீர். தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. கரங்களை வீழ்ச்சி ஆராதனை உமக்கே, 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 கனச்சுக்கு மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஜீவனை கொடுத்தவரே, உயிர் வாழ கிருபை செய்தவரே, உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் என்று சொல்லுவோமா? நன்றி உள்ள இதயத்தோடு கூட எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்த. அப்படியே கரங்களை வீழ்ச்சி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, கேருபீன்கள் சேராபீன்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே,
உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் நீர் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனையில் எங்களோடு கூட பங்கு பெற்று உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கக்கூடிய உள்ளத்தை, நன்றி உள்ள ஒரு இதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை கனம் பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனம் பண்ண, உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மகிமைப்படுத்த வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறபடி நாம சோதரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலனடைய உதவி செய்க. உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க. உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Let's turn our attention to the word of God. எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 3ஆம் வசனம். The book of Jeremiah chapter 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Call to me and I will answer you. I will tell you great and hidden things that you have not known. ஒன்றும் செய்வதறியாத வேளையில் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். Let's meditate on God's word entitled the 3 things that we have to do when we do not know what to do. இன்று நம்மில் அநேகர் மிக இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Today many of us may be in a troublesome situation. அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அனுதினமும் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You may be facing a lot of issues and difficulties today. அநேக நேரங்களில் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து போகலாம். Many a times you may not know what to do. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மிக இக்கட்டான வேளையில்தான், But for God's children in such hard times, தேவனின் மிக சிறந்தவைகளை கண்டிருக்கிறார்கள். have found the best from God. தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறார்கள். They have tasted and seen that the Lord is good. இந்த வசனம் எரேமியா மிக இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது, In this verse, Jeremiah was living in a hard situation. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்தவனாய் இருண்ட சிறைச்சாலையில் இருந்த போது, While he was imprisoned in a dark dungeon and while he faced affliction and persecution, தேவனால் கொடுக்கப்பட்டவைகளாகும். these words were given to him by God. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிரகாசத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. The word of God always brings light, hope and joy. வேதத்தில் உன்னதமாய் எழுதப்பட்ட அநேக புத்தகங்கள் நிருபங்களை எடுத்துக்கொள்வோம் என்றால், For instance, if you take the excellent epistles and many of the books from the Bible, அவைகள் எல்லாம் சிறைச்சாலையிலிருந்து உருவானவைகளாகும். they were all written in prison. உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ற கடலில் மூழ்கின பரிசுத்தவான்கள் எல்லாம், Many of the saints of God who had been drowned in the sea of affliction and persecution விலையேற பெற்ற முத்துக்களை எடுத்து வந்திருக்கிறார்கள். have brought precious pearls. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் பெருகும் போது, Even in our lives when problems, trials and persecutions increases, தேவனுடைய ஆறுதலும் கிறிஸ்துவுக்குள் நம்மில் பெருகுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. the Bible tells us that the comfort of Christ increases. இந்த வசனத்தில் ஒன்றும் செய்வதறியாத வேளையில் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை தேவன் சொல்லுகிறார். In this verse, the Lord gives us 3 things that we have to do. இதில் முதலாவது காரியம் என்னவென்றால், The first thing we have to do is என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். he tells us that we should call unto him. முதலாவது நம்மை ஜெபிக்கும்படி கட்டளையிடுகிறார். The first command he gives us is to pray. இங்கு ஜெபம் ஆலோசனையாக கொடுக்கப்படவில்லை. Here prayer is not given as a suggestion. அல்லது ஜெபித்தால் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்படவில்லை. He doesn't tell us if you pray it is good for you. நம்மை ஜெபிக்கும்படி கட்டளையிடுகிறார். But he commands us to pray. நாம் ஜெபிக்கும்படி நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். He gives us a call to pray. ஜெபம் என்பது நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய அன்பின் கட்டளையாய் இருக்கிறது. Prayer is a loving command that is given to us by God. அது ஏன் கட்டளையாக கொடுக்கிறார் என்றால், If you ask why is it given as a command? முதலாவது மனுஷனுடைய பாவ சுபாவத்தின் நிமித்தம். The first reason is because of man's sinful nature. ஜெபம் நல்லதா இருந்தாலும், Even though prayer is good,
மனிதன் தேவனிடத்தில் ஜெபிக்க வரமாட்டான். Man will not come to God in prayer. இரண்டாவது, ஜெபத்தை ஏன் கட்டளையாக கொடுக்க வேண்டும் என்றால், Secondly, why is prayer given as a command? ஜெபத்தை காட்டிலும் உலகத்தில் அநேக காரியங்களை மனிதன் தேடி ஓடுகிறவனாய் இருக்கிறான். It is because instead of praying, man seeks and searches after other things. மூன்றாவது, ஏன் ஜெபத்தை தேவன் கட்டளையாக கொடுக்க வேண்டும் என்றால், And thirdly, if you ask why is prayer given as a command, அவரோடு கொள்ளும் உறவையும் ஐக்கியத்தையும் தேட மனிதன் மறந்து போகிறவனாய் இருக்கிறான். it is because man has forgotten to have fellowship and relationship with God. உலகத்துக்கு அநேக மணி நேரங்களை நாம் கொடுக்கிறோம். We give the world many hours. ஆனால் கிறிஸ்துவுக்கு ஒரு சில வினாடிகளை மாத்திரமே கொடுக்கிறோம். But when it comes to God, we give him a few seconds. உலகத்துக்கு மிக சிறந்த பலத்தையும் பிரயாசத்தையும் கொடுக்கிறோம். We give our best ability and our efforts to the world. கிறிஸ்துவுக்கு பலனை இழந்தவர்களாய் பிரயாசத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். But when it comes to God, we have lost all our strength and our ability. ஆகவே தான் தேவன் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஜெபத்தை கட்டளையாக கொடுக்கிறார். That's the reason why God has given prayer as a command. அது மாத்திரமல்ல, Not only that, தேவனை நோக்கி கூப்பிடுவதை மறுக்கிறவன் மனிதன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். God knows fully well that man denies to pray. யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Jonah chapter 1 verse 6, நீ நிச்சனை பண்ணுகிறது என்ன, எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்லுகிறது. it says, what do you mean, you sleeper? Arise, call out to your God. இது யோனாவுக்கு மாத்திரமல்ல, This is not only for Jonah, நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு ஊட்டும் செய்தியாய் இருக்கிறது. but this is a message of warning that is given to each and every one of us. நாம் அநேக நேரங்களில் பாவ உணர்வோடு போராடுகிற இதயத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். Many a times we have a heart and an inclination to wrestle against sin. சாத்தான், நீ ஏன் ஜெபிக்க வேண்டும், Satan will ask you, why should you pray? நீ ஏன் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், Why should you pray to God? உனக்கு என்ன நம்பிக்கை உண்டு, What is your hope? நீ தேவனிடம் வர உனக்கு என்ன தகுதி உண்டு என்று அவன் சொல்லக்கூடும். And he may ask you what qualification you have to approach God. ஆகவே தான் தேவன் ஜெபத்தை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். That is the reason why God has given prayer as a command. தேவன் ஜெபத்தை நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறபடியினால், And because God has given prayer as a command, நாம் எவ்வளவு தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் no matter how unworthy we are, அவருடைய கிருபாசனத்தை அண்டைக்கிட்டு சேருவோம். let's approach his mercy seat. ஜெபிக்க வார்த்தைகள் வரவில்லை என்றாலும், Even if you don't get the proper words to pray, நம்முடைய சிந்தனைகள் ஜெபத்தில் அலைப்பாய்ந்து திரிந்தாலும், even if your mind is wandering everywhere in prayer, கர்த்தாவே எனக்கு ஜெபிக்க உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும்போது, when we pray and ask God to help us, அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். he is able and good to help us. வேதத்தில் பல இடங்களில் ஜெபிக்கும்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the Bible, we find in many places that prayer is given as a command. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that we should call upon him in the day of trouble. அவர் சமூகத்தில் உங்களுடைய இதயங்களை ஊற்றி விடுங்கள் என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. is also said that we should pour our hearts in his presence. கர்த்தர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. is said that we should call upon him while he is near. விழிச்சிருந்து ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று அநேக இடங்களில் ஜெபிக்கும்படி நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. It is commanded that we should pray always. We should pray without ceasing, and we should pray and never give up. தேவன் நம்மை ஜெபிக்கும்படி கட்டளையிட்டது மாத்திரமல்ல, The Lord has not only given us a command to pray, சில சமயங்களில் தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஜெபிக்க தூண்டுகிறவராய் இருக்கிறார். but sometimes he also stirs our spirits that we may pray. ஜெபிப்பதற்கான வாஞ்சையை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். He gives us a desire to pray. ஆகையால் ஒன்றும் செய்வதறியாத வேளையில் Therefore, when we do not know what to do, முதலாவது நாம் ஜெபிப்போம். the first thing we have to do is to pray. தேவனை நோக்கி கூப்பிடுவோம். Let's call upon the Lord. இரண்டாவது அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளும்படி சொல்லுகிறார். Secondly, he tells us that we should hold on to his promises. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். He says, call upon me in the day of trouble and I will deliver you. I will answer you, he says. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். He promises us that he will give an answer to our prayer. தேவன் ஜெபத்துக்கு பதில் அளிக்க மாட்டார் என்கிற அவிசுவாசமான எண்ணத்திற்கு For every thought of unbelief, நாம் ஒரு வினாடியும் இடம் கொடுக்க கூடாது. we shouldn't give room to it even for a second. தேவன் கிறிஸ்துவில் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிற தன்மைகளை நினைவு கூறுவோம் என்றால், If you think of the way God revealed himself in the flesh through Jesus அவர் Christ, தம்மை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அன்புள்ளவராய் தம்மை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says that he was filled with love and he revealed himself in grace and in truth. தம்மை கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அன்புள்ளவராய் தம்மை வெளிப்படுத்தியிருக்கும் போது, When he has revealed himself in love with grace and with truth, அவருடைய சமூகத்தில்
வார்த்தையும் கிருபையும் தேடுகிறவர்களுக்கு அவர் எப்படி பதில் அளிக்காமல் இருக்கக்கூடும்? How can he not answer us when we call upon him in prayer? நம்முடைய கதறலை கேட்டு பதில் அளிக்காமல் இருப்பதற்கு அவர் அநீதியும் இரக்கமும் மற்றவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that he is not unjust or unmerciful to not answer our prayers. நம் தேவன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Our God gives an answer even to the crows that crow. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Romans chapter 8 verse 32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். he says, he who did not spare his own son but gave him up for us all, how will he not also with him graciously give us all things? நாம் குற்றமுள்ள பாவிகளாய் இருந்தபோதே, While we were accused sinners, அவருக்கு சத்துருக்களாய் பகைவர்களாய் இருந்தபோதே, while we were God's enemies, தேவன் நமக்கு செவி கொடுத்து நம்மை ரட்சித்து நீதிமானாக்கினார் என்றால், if God would hear us and answer our prayers and make us righteous, நம்முடைய நிர்பந்தமான நிலையை நாம் உணரக்கூடாத நிலையில் இருந்தபோதே, even though we could not realize our wretched state, நம்மை தேடி வந்து ரட்சித்திருப்பார் என்றால், if he would come and search us and save us, இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். now we are his children. நம்முடைய கூப்பிடுதலை எப்படி அவர் கேட்காமல் இருக்கக்கூடும்? How can he not hear us when we cry? ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது When we call upon him in the day of trouble, பதில் தருகிறவராய் இருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். he promises us that he will give an answer to our prayer. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பார்ப்போம் என்றால், If you read from the Gospel of Matthew, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். he says, when you pray, believe that you have received it and it will be yours. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Hebrews chapter 11 verse 6, தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். it says, for everyone who draws near to God must believe that he exists and he rewards those who seek him. ஆகையால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவர் என்ற வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்வோம். Therefore, let's hold on to the promise that he is the God who answers us whenever we pray. வேதத்தில் உள்ள அனைத்து வாக்குத்தத்தங்களையும் பற்றிக் கொள்வோம். Let's hold on to every promise that is mentioned in the word of God. காரணம் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. It is because the Bible says that all the promises of God are yes and amen in Christ Jesus. மூன்றாவதாக நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க சொல்லுகிறார். Thirdly, he tells us to increase our faith. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். He says, I will tell you things that are hidden and that you have not known. எப்படி நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவது என்றால், If you ask, how can we increase our faith? இந்த வார்த்தையானது சிறைச்சாலையில் இருந்த தீர்க்கதரிசிக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. We should never forget that these words were given to the prophet who was imprisoned in order to teach him. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் நாம் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். This is applicable to each and every one of us who are willing to study the word. வசனத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணலாம். By studying the word of God, we can increase our faith. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that faith comes by hearing and hearing the word of God. அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கும்போது Not only that, when we pray, இரும்பு தாழ்பால்களை உடைத்து மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். the Lord has promised us that he would break through bars of iron and give us treasures that are stored in the secret places. ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. In one translation it is translated like this, நீ அறியாத பெரிய மறைபொருளானவைகளை காண்பிப்பேன் என்று. that I will show to you the secret things that you have not known. அதாவது பெரிய பாதுகாக்கப்பட்டவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Which means that the Lord will expose things that are hidden. இன்று நாம் எப்பேற்பட்ட தேவைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், No matter what kind of needs you have, எப்பேற்பட்ட பிரச்சனைகளின் கஷ்டங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், or what kind of problems and difficulties you're going through, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்முடைய பிரச்சனைகளின் கஷ்டங்களையும் மாற்ற, in order to solve every problem and to meet every need, தேவன் நமக்காக பெரிய ஆசீர்வாதங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். the Lord has a lot of blessings in store for us. 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of 2 Kings chapter 4, ஒரு விதவை எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் வந்து, a widow comes to the prophet Elisha என் புருஷன் இறந்து போனான், and told him that my husband is dead. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரர்களையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றபோது, The
creditors have come to take my sons to be their slaves. தேவன் அந்த கடனை அடைக்க உதவி செய்தது மாத்திரமல்ல, The Lord not only enabled her to pay off her debts, அவள் தொடர்ந்து வாழவும் வழி செய்தார் என்று பார்க்கிறோம். but we see that he also made her a way to live on. நாம் கேட்பதற்கான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, We not only receive the blessings that we ask for, அதற்கு மேலாகவும் செய்ய வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். we should believe that he is able to do more than we could ask for. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். We should increase our faith. ரூத்தின் புத்தகத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Ruth, கீழே கிடக்கும் கொஞ்சம் கதிர்களை பொறுக்கி கொண்டு வர போன ரூத்திற்கு, for Ruth who went to glean from the field, அரிக்கட்டுகளின் நடுவே பொறுக்கிக் கொள்வதற்கு போவாசின் அனுமதி கிடைத்தது மாத்திரமல்ல, she not only got Boaz's permission to gather among the sheaves, பின்பு போவாசை கணவனாக தேவனால் ரூத்துக்கு கொடுக்கப்பட்டார். but later on God gave Boaz as her husband. நாம் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. We should never forget that God is able to do exceedingly more than we could ask or think. யோபின் புத்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Job chapter 42 verse 10, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது when Job prayed for his friends, கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினது மட்டுமல்ல, the Lord not only changed his captivity, யோபுக்கு முன்பு இருந்தவை எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டச்சனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் என்று வேதம் சொல்லுகிறது. but the Bible also says that God gave him a double portion of blessing. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம் என்றால், In the New Testament, if we see the blessings of the Lord, கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது மாத்திரமல்ல, the Lord not only changed water into wine in the wedding at Cana, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மிகவும் ருசி உள்ளதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். we see that the latter wine was more tastier than the former wine. ராமொழுது மீன் பிடிச்சு ஒன்றும் கிடைக்காத பேதுருவை இயேசு சந்தித்த போது, When God met Peter who had toiled all night and he couldn't catch even a single fish, வலைக்கிழியத்தக்கதாக படகு அமிழத்தக்கதாக மீன்களால் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். we see that God gave him such a catch of fish that his boat was about to sink and the nets were about to break. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களுக்கு மேற்பட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்களை போஷித்தது மாத்திரமல்ல, The Lord was able to feed more than 5,000 men with 5 loaves and 2 fish. மீதியாக 12 குடைகள் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that they took 12 baskets full of leftovers. நாம் ஆண்டவர் நாம் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை செய்கிறவர். Our God is the God who does exceedingly more than we could ask or think. அவர் ஏராளமானவர், தாராளமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. He is a God of bountifulness and he is a God of abundance. இன்று நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் அதிசயங்களை செய்வதற்கு அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். Even today he is good and able to do more than we could ask or think. நாம் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை செய்ய போதுமானவர்களும் அதிகமானவராய் இருக்கிறார். He is more than sufficient to do great and mighty things, more than we could ask or think. இன்று ஒருவேளை நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Today you may be having a hard time in life. போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You may be facing a lot of troubles and problems in your என்ன life. செய்வதென்று அறியாமல் திகைச்சு போயிருக்கலாம். You may be stunned not knowing what to do. ஆனால் தேவன் சொன்ன 3 காரியங்களை செய்யுங்கள். But do the 3 things that God has told you to do. முதலாவது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். The first thing you have to do is to call upon the Lord. இரண்டாவது ஜெபத்துக்கு பதில் அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்ளுங்கள். Second, you have to hold on to the promise that he will answer your prayers. மூன்றாவது உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். Third, you have to increase your faith. நான் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார் என்று அவரை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். We have to begin to believe that he is able to do more than we could ask or think. இந்த 3 காரியத்தை நாம் செய்யும்போது, And when we follow these 3 things, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மீது ஜெயம் எடுக்கலாம். we can conquer every problem in life. எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளலாம். We can overcome every difficult situation. எல்லா இடுக்கண்கள் மத்தியிலும் இருந்து நாம் விடுதலை பெறலாம். And we can get delivered from every problem. ஆகையால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். Therefore, let us obey the word of God. அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். And let us believe in his word. அவர் சொன்னபடியே நாம் செய்வோம். And do what he tells us to do. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we close our eyes in prayer? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மிடத்தில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. நீர் இன்று எங்களோடு கூட பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for the words that you have spoken to us. ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for teaching us what we should do when we do not know what to do. உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு கட்டளையிட்டபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for commanding us to pray. எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for promising us
us that you are the God who answers our prayers. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவரானபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for increasing our faith. நாங்கள் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you because you are able to do exceedingly abundantly more than we can ask or think. இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். This day we pray for every individual who has participated in this service. ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளுக்காக, கஷ்டங்களுக்காக, தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for their needs. We pray for every problem that they are facing. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனத்திலிருந்து விடுதலை பெறும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus we pray that they may be liberated from every sickness or disease or any weakness that they have. எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray that they may be glorified in the name of Jesus. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. And all that is within me, bless His என் holy name. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. And forget not all His benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், May the grace of our Lord Jesus Christ பிதாவாகிய தேவனுடைய அன்பும், and the love of the Father பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய and ஐக்கியமும் the fellowship of the Holy Spirit இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. be with you all now and forever. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.